visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலியமாக தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற லேங்கர் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிற ஸ்ரீ ஸ்வர்ண மகாலட்சுமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்வர்ண மகாலட்சுமி கோயில் வந்து லேங்கர் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களை பற்றிய விவரங்களையும் தங்கள் வாகனங்களை பற்றிய விவரங்களையும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அதிகாரிகளிடம் பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். இந்த கோவில் வந்து கிழக்கு நோக்கி கட்டப்பட்ட கோயிலாகவும் இந்த ஸ்வர்ண மகாலட்சுமி கோயிலை சென்றடைய ஒரு 4-5 படி ஏறி தான் போனோம். கோயில் மொத்தமுமே பல தூண்கள் கொண்ட ஒரு மகாமண்டபத்தில் கட்டியிருக்கா. கோவிலோட பிரதான வாயில் பக்கத்துலேயே 2 யானை விக்கிரகங்கள் வச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. இந்த கோயில் மகாமண்டபத்தோட மேல் பக்கத்தில் பார்த்தா அங்கே நடுவில் வந்து மகாலட்சுமியோட விக்கிரகமும் பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர் இவாளோட விக்கிரகங்களும் வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மகாமண்டபத்தோட பின்பக்கத்துலேயும் விக்கிரகங்கள் வச்சிருக்கா. பின்பக்கத்தில் வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை இவாளோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இந்த மகாமண்டபத்தில் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு எண்ணெய் விளக்கு, அணையா விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு பலிபீடம் இருக்கு, ஒரு யானை விக்கிரகம், இவையெல்லாம் வந்து மூலஸ்தானத்தை நோக்கிய வண்ணம் இருக்கு. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட ஒரு பக்கத்தில் ஸ்ரீ மகா கணபதி சன்னிதானமும் அடுத்த பக்கத்தில் ஸ்ரீ பாலசுப்ரமணியரோட சன்னிதானமும் இருக்கு. மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமாக 2 துவாரபாலிகைகள் விக்கிரகம் இருக்கு. துவாரபாலிகள் ஒவ்வொருவரும் ஒரு 4 கையாடையும் ஒரு கதை ஆளுக்கு வச்சுட்டு காவல் காத்துட்டு இருக்கா. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ஸ்வர்ண மகாலட்சுமி கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் கோலத்தில் காணப்படுறா. வீற்றிருக்கும் கோலத்தில் வந்து கருப்பு விக்கிரகத்தில் ஸ்ரீ ஸ்வர்ண மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கும் போது பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி அவ்வளோ ரம்யமாக இருக்குது. மூலவரான ஸ்ரீ ஸ்வர்ண மகாலட்சுமியோட கோஷ்டத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, மகா சரஸ்வதி, சிவதுர்கை இவாளோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. கோயிலை உள்பக்கமாகவே பிரதட்சணமாக வலம் வந்தால் பின்பக்கத்தில் வந்து கிழக்கு நோக்கி ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காணப்படுறார். இந்த கோவிலில் சக்தி தேவி அங்காரகன், ரோஹிணி தேவி சந்திரன், சிமி தேவி ராகு, நீலாதேவி சனி, சித்திரகலாதேவி கேது, தாராதேவி குரு, இலாதேவி புதன், ஸ்ரீ சுகிர்த தேவி சுக்ரன், உஷாதேவியும் பிரத்யுஷாதேவியும் சூரியனோட வச்சிருக்கா. இவ நவகிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு தாமரை மேடை மேலே அமைச்சிருக்கா. வெளிப்பிராகாரத்தில் பின்பக்கத்தில் சந்தான பரமேஸ்வரருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கும் ஒரே சன்னதியில் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த சந்தான பரமேஸ்வரர், சந்தான கோபாலகிருஷ்ணன் சன்னதிக்கு பின்பக்கத்தில் ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் பக்கத்தில் இருக்குது. அதையும் தாண்டி பின்பக்கத்தில் ஒரு கோஷாலா இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பிரத்யேகமாக மடப்பள்ளி இருக்குது. கோயில் நந்தவனம் ரொம்ப நன்னா பராமரிச்சுன்னு வரான். இந்த ஸ்வர்ண மகாலட்சுமி கோயிலை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்லி விவரித்தவரோட பேர் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பட். இவர் தான் இந்த கோவிலோட பூஜை விஷயங்களையும் கவனிச்சுட்டு வர்றார். இவரோட மொபைல் நம்பர் 7892824853. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.